அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். நம்ம ஆதா நேயர்களுக்காக அழகான பாட்டு பாட போறாரு, கேளுங்க. வேலவா விலையருக்கும் நாயகா சுப்பிரமணி வேலவா ஆதிகேச வேலவா அண்ணாமலை வேலவா அந்த அண்ணாமலை மண்ணிலே அர்த்தநாரிய வேலவன் அவன் அல்லவா செவ்வாய்க்கு உடையவா சரவண பவன் என்று சமத்துவம் செஞ்சிடும் சர்ப்பண நானகா வேலவா. இது அருணகிரிநாதரும் திருப்புகழ் பாடப்பட்ட ஸ்தலமாக இருக்கு. அருணகிரிநாதர் ஞானத்தை பெற்று இங்க டைரக்டா வந்து முருகரை பார்த்து திருப்புகழ் 4 பாடல் பாடியிருக்காரு. ஆதி முருகர்னு சொல்றாங்க ஐயா இவர. இது ரொம்ப பழமையான கோவில். அண்ணாமலையாருக்கு அடுத்தது இதுதான் ரொம்ப விசேஷமான கோவில். வேலவா அத்தியும் ஆதியும் அண்ணாமலை வேலவன் அவன் அல்லவா. அனைத்து ஆதான ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்களை வந்து சந்திக்கிறது. ஒவ்வொரு கோவில்லையும் வந்து நாங்க வந்து அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கறதே கொஞ்சம் சிரமப்பட்டுதான் கேட்டு, கண்டிப்பா உங்களுக்கு வந்து முருகரோட ஸ்தலம் தெரிஞ்சே ஆகணும். அதாவது திருவண்ணாமலை வந்து வருவீங்க, சுவாமி அண்ணாமலையார பாப்பீங்க. அதை அவரை தவிர்த்து என்னென்னலாம் முருகர் கோவில் இருக்கு, கந்த பெருமானோட இம்பார்ட்டன்டான ஸ்தலம்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்திருக்க முக்கியமான ஸ்தலம் என்னன்னு பாத்தீங்கன்னா வடவீதி சுப்பிரமணிய சுவாமி ஸ்தலம். திருவண்ணாமலையில ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆதி சுப்பிரமணிய ஸ்தலம். இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம குருக்கள் கிட்ட பேசலாம் வாங்க. வடவீதி சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல 21 வருஷமா ஐயனுக்கு வந்து பணிவிடை செஞ்சுட்டு வராருங்க. அவர்கிட்ட சுப்பிரமணிய சுவாமியை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம திருவண்ணாமலைக்கு வந்தாலே அருணாச்சலேஸ்வரர் தான் பாத்துட்டு போறாங்க. நீங்களே ஒரு அருணாச்சலேஸ்வரர் தான் ஐயா. உங்களோட பேரை வந்து நீங்களே எல்லாருக்கும் சொல்லிடுங்க. என்னுடைய பெயர் அருணாச்சல குருக்கள். ஆமா. இந்த வடவீதி சுப்பிரமணியர் கோவில்ல தலைமை குருக்களா இருக்கேன். 21 வருஷமா இங்க இருக்கேன். நான் சென்னை கபாலிசு கோவில்ல உதவி குருக்களா 30 வருஷம் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த கோவிலுடைய வளர்ச்சிக்கும் பக்தர்களுடைய நல்ல செயலுக்கும் முருகர் பெருமானுக்கு மேலும் மேலும் நல்ல புகழை தேடி தர வேண்டும். அவருக்கு அபிஷேக அலங்காரம் செய்வதற்கும் நான் இந்த பணியை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். எதுக்கு வந்து சுவாமிக்கு வடவீதி சுப்பிரமணியன் பேர் வந்து? திருவண்ணாமலையில வடக்கு திசை என்றாலே குபேரன் வாழும் திசைன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த முருகர் வந்து வடக்கு திசையில் கீழே அமைந்திருக்கிறார். சில இடத்துல பாத்தீங்கன்னா முருக பெருமாள் மலை மேலதான் இருப்பார். ஆனா இங்க வந்து மலைக்கு கீழே அடிவாரத்தில் இங்க அமைந்திருக்கிறார். இது வந்து அருணாச்சல புராணம் தோன்றதற்கு முன்னாலே பழைய கோவில். பல்லால மகாராஜா காலத்துக்கு முன்னாடியே இந்த கோவில இடமாகப்பட்டது. வடக்கு திசையில் குதிரைப்படையும் யானைப்படையும் அமைந்த இடமாக அமைகிறது. ஆமாங்க. இருந்ததுக்கு சாட்சியா நீங்க இப்ப வந்தீங்கன்னா கூட பலிபீடத்துல இருப்பாங்க, 2 பேருமே இருப்பாங்க. ஆமா. அப்புறம் இப்போ நீங்க உள்ள வந்தோனே ஐயா, நான் ஸ்தல பாடலும் கேட்டேன், ஸ்தல பாடல் விளக்கு உரையும் எடுப்பீங்க. அந்த ஸ்தல பாடல்ல கொந்தாலும் மலை சோலை அப்படின்னு வருது. அந்த பாடல் வந்து இடம் பெற்றதுனால இது அருணாச்சலரோட புராணத்தில் இடம்பெற்ற ஒரு கோவில். ஆமா, அந்த அளவுக்கு பழமையான. ஆமா, அருணாச்சல புராணம் தோன்றதுக்கு முன்னாலே இந்த கோவில் இருக்கு. அதனாலதான் அண்ணாமலையாருக்கு அருணாச்சல புராணம் எழுதின காலத்துல இந்த கோவில் இருக்கிறதுனால அருள்மிகு, அதாவது வடவீதி சுப்பிரமணியரை பத்தி அருணாச்சல புராணத்தில் வடக்கு திசையில் அமைந்த பெருமான் சொல்லிட்டு அந்த பாடலை எழுதிருக்கு. 384, 85, 86, 87 இது அருணகிரிநாதரும் திருப்புகழ் பாடப்பட்ட ஸ்தலமாக இருக்கு. அருணாச்சல புராணத்தில் இடம்பெற்ற கோவில். அதே சமயத்துல அருணகிரிநாதர் ஞானத்தை பெற்று இங்க டைரக்டா வந்து முருகரை பார்த்து திருப்புகழ் 4 பாடல் பாடியிருக்காரு. அது ரொம்ப விசேஷமான முருகர். அதே மாதிரி இங்க நிறைய பேர் வந்து ஆதி முருகர்னு சொல்றாங்க ஐயா இவர. இந்த ஊர்ல இது ரொம்ப பழமையான கோவில். அண்ணாமலையாருக்கு அடுத்தது இதுதான் ரொம்ப விசேஷமான கோவில். இப்ப பக்தர்கள் தினந்தோறும் அண்ணாமலையார் தேடி மலையை சுத்தி வராங்க. அவங்கவுங்க மன நிம்மதிக்கும், அவங்கவுங்க பிசினஸுக்கும், அவங்கவுங்க செயல்பாடுகளுக்கும், புத்திர சந்தானத்திற்கும், உடல் இருக்கிற உபாதைகள் போவதற்கும்,
நிறைய பேர் அவங்கவுங்க வந்து மலை சுத்த வராங்க. அப்படி சுத்தி வரும்போது இந்த முருகப்பெருமான் தரிசனத்துக்கே வராங்க. சரிங்க இந்த ஐயா. முருகப்பெருமான் அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ அதிகம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. ஐயா, இப்ப நான் கோவிலுக்குள்ள வரும்போதே நிறைய பேர் வந்து உப்பு பரிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கான விளக்கம் என்னங்க ஐயா? அதாவது எல்லா முருகப்பெருமான் கோவில்லையும் உப்பு கொட்டுறது ஐதீகமா வச்சிருக்காங்க. ஆமா இது ஆமா. இப்பெல்லாம் தோன்றல, பல நூற்றாண்டா இருக்கு. நோய் பிணி தீர்வதற்காகவும் வீட்டுல செல்வம் கிடைப்பதற்காகவும் இந்த உடம்பில் உள்ள முகப்பருவன் சொல்லக்கூடிய கருப்பு தழும்பு அது போவதற்காகவும் மனதில் உடம்பில் வியாதி இருந்தா வியாதி கரையிறதுக்கும் கணவன் மனைவி பிரிந்து இருந்தா ஒற்றுமையாக வாழ்வதற்கும் வியாபார ஸ்தலத்திற்கும் இந்த கோவில முக்கியமா நான் சொன்ன அத்தனைக்காகவும் வரும்போது உப்பு மிளகும் கையில எடுத்துக்கொண்டு முடிந்தால் 6 சுத்து சுத்துவார்கள். 6 சுத்து. ஆமா, 6 முகத்துக்கு 6. அப்படி முடியல டைம் இல்லைன்னா ஒரு முகத்துக்கு ஒரு சுத்து சுத்திட்டு இந்த உப்பை பிரார்த்தனை பண்ணி கொட்டும் போது எவ்வளவு பேருக்கு வியாதிகள் போயிருக்கு, குழந்தைகளாலும் குழந்தை பிறந்திருக்கு. இது வந்து ரொம்ப விசேஷமான உப்பு கொட்டுறதுனால வீட்டுல நிறைய செல்வங்கள் சேரும். இது இந்த கோவில் ஐதீகம். நன்றி ஐயா. அப்புறம் சூர சம்ஹாரம் நடக்கிறது வந்து இந்த கோவில்ல வந்து சூர சம்ஹாரத்துக்கு அவ்வளவு பேர் வந்து மாலை போட்டுட்டு போவாங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கந்த சஷ்டியில 6 நாள் முருகப்பெருமான விரதம் இருக்காராம் சூரன் சம்ஹாரம் பண்றதுக்கு. இது உலகத்துல எல்லா முருகர் கோவிலையும் நடக்கிறது ஒன்றுதான். ஆனா இந்த கோவில ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில இருக்கிற முருகரை எதிர்க்க சூர சம்ஹாரம் பண்றது இல்ல. ஆனா பெரிய கோவில்ல இருக்கிற 24 ஏக்கர்ல இருக்கிற அண்ணாமலையார் கோவில்ல இருந்து வர்ற முருகர் தான் இந்த கோவில் எதிர்க்க சூர சம்ஹாரம் பண்றது ஆதி காலத்திலிருந்து வழக்கமா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப வழக்கமா கொண்டு வரும்போது இந்த திருவண்ணாமலை சுற்றி உள்ள அத்தனை ஜனங்களும் அந்த சம்ஹாரத்தை பார்க்க இந்த சின்ன கடை வீதியில் அமைந்துள்ள வடவீதி சுப்பிரமணியரை அந்த நிமிஷம் சாயங்காலம் சூர சம்ஹாரம் 4 to 7 இதுக்குள்ள நடைபெறும். அனைத்து பக்தர்களும் இங்க வந்து தரிசித்து அந்த சூரனுடைய கெட்ட எண்ணத்தையும் போக்கி முருகப்பெருமான் நல்லதை கொடுக்க அதை தரிசிப்பார்கள். ரொம்ப விசேஷமா இருக்கும். நல்லதுங்க ஐயா. ஐயன் வந்து கீழே இருக்காரு. ஆமா, அப்படியே வந்து மலை வந்து நம்மளுக்கு ஐயனை பார்த்தா மாதிரியே இருக்காங்க. இந்த மலையில தான் தீபம் ஏத்துவாங்களா ஐயா? இந்த திருவண்ணாமலையில கார்த்திகை மாசத்துல பிரம்மோற்சவம் நடக்கும். அதுல 10ஆம் நாள் காலையில் வந்து பரணி நட்சத்திரம் இருக்கும். பரணி நட்சத்திரம் இருக்கும் போது கருவறையில் இருக்கிற சுவாமி அண்ணாமலையம்மன் அனைத்து தெய்வங்களுக்கும் காலையில பரணி நட்சத்திரத்தில் 4:30 மணிக்குள்ள ஏற்றிடுவாங்க. மாலையில் பரணி மாலையில் வந்து முருகப்பெருமானா காட்சி தரார். அதனால மகாதீபம் என்று ஏற்றப்படும் மாலையில் கிருத்திகை வரும். கிருத்திகை சமயத்தில் இந்த மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும். அந்த மகாதீபம் ஏற்றப்படும் அடுத்த நிமிஷமே பஞ்சமூர்த்தியாக அருணாதீஸ்வரர் 16 கால மண்டபத்தில் காட்சி கொடுப்பார். இது இந்த கோயில் இந்த ஊர்ல ஒரு விசேஷம். அந்த மலைக்கு கீழ் அடிவாரத்தில் இந்த வடவீதி சுப்பிரமணியர் வீட்டு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம். ரொம்ப விசேஷம். கடைசியா ஒரு கேள்வி. ஐயா 6 முகத்தோட வந்து அருள் பாலிக்கிறார். அவரோட அழகான வடிவம் பத்தி சொல்லுங்க. முருகன் என்றால் அழகு. அந்த ஒரு முகத்துக்கு அழகு போராது. ஆனால் 6 முகம் சேர்ந்தால் இன்னும் பல அழகு சேர்ந்த போல இந்த முருகராகப்பட்டது 6 முகத்துல காட்சி தரார். மயில் வாகனத்தில் மத்த இடத்தெல்லாம் மயில் வாகனம் வலது பக்கம் இருக்கும். வலது பக்கம் இருக்கும். ஆனா இந்த கோவில பாத்தீங்கன்னா மயிலுடைய வாகனம் இடது பக்கம் இருக்கும். முருகனுடைய இடது கையில் இருக்கும். 16 கையோட முருகர் ஆதி காலத்தில் நவீன கருவிகள் இல்லாத காலத்தில் தத்ரூபமாக அழகாக செதுக்கப்பட்டு அழகாக காட்சி தரும் எங்கள் வடவீதி சுப்பிரமணியர். அழகுக்கு அழகு, புகழுக்கு புகழ், புகழுக்கு புகழ். ரொம்ப நன்றி ஐயா. அவரோட தோற்றத்தை பத்தி இவ்வளவு அழகா சொன்னீங்க. நிறைய மக்கள் வந்து வடவீதி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரணும். எல்லாருக்கும் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து அருள் பாலிக்கணும்.